ஹலோ நண்பா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன வரும்னா, சார் ஃபார்ம் வந்து எல்லார் வீட்லேயுமே நீங்கள் வந்து யார் யாருக்கெல்லாம் ஓட்டர் லிஸ்ட் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்ம் வந்து எப்படி வந்து முறையானபடி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இதற்கான தகவல் அனைத்தையும் நம்ம அப்டேட் பண்ணலாம். இப்போ பார்த்தோம்னா சார் ஃபார்ம் இதான் அந்த ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. யார் யாரெல்லாம் ஓட்டு போடுவீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஃபார்ம் வந்து கொடுத்துருவாங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ உங்கள் வீடு தேடி வந்து கொடுத்துருவாங்க. இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இதுதான். இதில் வந்து தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவும் உங்களோட ஃபோட்டோ இங்கே இருக்கும். இங்கே பக்கத்தில் பார்த்தோன்னா உங்களோட ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ வந்து நான் ஒட்டிடுங்க. ஒட்டின பிறகு என்ன பண்ணணும்னா, இங்கே பிறந்த தேதி, அதாவது உங்களோட தேதியை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. 2வது ஆதார் நம்பர் வந்து கரெக்டாக தெளிவாக போட்டுக்கோங்க. இன்னொரு என்ன சொல்கிறேன்னா, இந்த இதில் ஃபில் பண்ணும்போது பிழை திருத்தம் வந்து இருக்காமல் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தோம்னா, நம்ம வந்து 2 ஃபில் பண்ணிட்டோம். கைபேசி எண், அதாவது மொபைல் நம்பரும் 3ல வந்து ஃபில் பண்ணுங்கள். தந்தையின் பாதுகாவலர் பெயர், அதாவது உங்களோட அப்பா, அதாவது தந்தை, அதாவது உங்கள் அப்பா பெயரை வந்து இங்கே கரெக்டாக எழுதிக்கங்க. அவங்களோட ஓட்டர் ஐடியோட நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. தந்தையின் பாதுகாவலரின் புகைப்பட அடையாள அட்டை எண் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது வந்து உங்களோட ஓட்டர் ஐடி, அவங்க அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பரை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கங்க. அதன் பிறகு தந்தையின் பெயர், அதே மாதிரி தந்தையோட பெயர் எழுதிக்கங்க. தாயாரின் அதே தான் தந்தையோட பெயர் எழுதிக்கங்க. அதே மாதிரி தாயாரின் பெயரை எழுதிக்கிட்டு அவங்களோட ஓட்டர் ஐடியோட நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பெயர், அடுத்து வந்து அவங்களோட ஓட்டர் ஐடியோட நம்பர் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. அதன் பிறகு என்ன பண்ணணும்னா, கடைசி துணைவரின் பெயர், அதாவது உங்களுக்கு திருமணம் ஆகிருந்துச்சுன்னா உங்களோட மனைவியோட பெயரை வந்து எழுதிக்கங்க. அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை வந்து கீழே ஃபில் பண்ணிக்கங்க. இவ்வளோ தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அதாவது 18 வயசுலேருந்து 25 வயசு இவங்களாம் இந்த மேலே உள்ளதை மட்டும் ஃபில் பண்ணால் போதும். கீழே உள்ளது ஃபில் பண்ண தேவையில்லை. கீழே உள்ளது யார் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு வந்து கீழே உள்ள டீட்டெயில், அதாவது முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலின் வாக்காளரின் விவரங்கள் 2002 யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டிங்களோ அவங்க தான் இதை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட பெயர் வந்து எழுதிக்கங்க. அவங்களோட உங்கள் பழைய ஓட்டர் ஐடி கார்டோட நம்பர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து உறவினரின் பெயர், அதாவது உங்களோட மனைவியோட பெயர் எழுதிக்கங்க. அவங்க என்ன உறவு முறையோ மனைவின்னு எழுதிக்கங்க. அடுத்து வந்து மாவட்டம் எதுவோ மாநிலம் எதுவோ ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்து சட்டமன்ற தொகுதியோட பெயர் எழுதிக்கங்க. அடுத்து சட்டமன்ற தொகுதியின் எண்ணை வந்து எழுதிக்கங்க. பாகை எண்ணு, வரிசை எண்ணு. இந்த இப்போ கீழே உள்ளதெல்லாம் தெரிஞ்சு எழுதுங்க, இல்லைனா விட்டுறலாம். இவ்வளோ தான் ஃபில் பண்ணுறது. இங்கிட்டு இந்த ரைட் சைடில் உள்ளது வந்து உங்களோட மனைவியோட பெயர், அதாவது உறவினரோட பெயரை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து உங்களோட டீட்டெயில் இருந்தால் உங்களோட மனைவியோட டீட்டெயில் வந்து ஃபுல்லாக எழுதுருங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்.